ஹலோ கைஸ், கார்த்திகை தீபம் சீரியலோட இன்னைக்கான ஒரு குட்டி ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். கார்த்திக்கும் தீபாவும் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு எப்படியாச்சும் சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு அப்படின்னு சொல்லி நாச்சியார் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. இப்போது ஒரு 10 நாளைக்குள்ளே நீங்கள் அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு செய்யலாம் அப்படின்னு ஜோசியர் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நாச்சியார் வர ஒரு நல்ல நாள்லேயே இவங்களுக்கு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிடலாம். அதுவும் கோவிலில் நம்ம கல்யாண ஏற்பாடுகளை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கார்த்திக்கிட்ட சொல்லிட்டா போதும், கார்த்தியை நான் சமாளிச்சிட்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம நாச்சியார் பார்த்தீங்கன்னா ஒரு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை மீனாட்சி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாச்சும் கார்த்திக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு சொல்லிட்டு நாச்சியார் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறது கீதான்ற விஷயம் தெரியவே தெரியாது அவங்களுக்கு. இன்னொரு பக்கம் தீபா பார்த்தீங்கன்னா அடிபட்டு ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜில் தான் இருக்காங்க. அவங்க எங்கே இருக்காங்க, வீட்டில் இருக்கவங்க கீதா அப்படிங்கிற விஷயம் யாருக்குமே தெரியாது. அப்படி தெரிஞ்சால் கூட கார்த்திக்கு கல்யாண ஏற்பாடுகள் பண்ண மாட்டாங்க நாச்சியார். ஆனால் இந்த உண்மை தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக மறுபடியும் நாச்சியாருக்கு உயிருக்கு ஆபத்துகள் கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கார்த்திக் இவ்வளோ ரொம்ப டேஞ்சரான ஒரு முடிவை எடுத்திருக்காரு. தீபா வர வரைக்கும் கண்டுபிடிக்கிற வரைக்கும் கீதாவை தன்னுடைய ஒய்ஃபாக நடிக்க வச்சிருக்காரு. இந்த விஷயம் தெரிஞ்சாலும் கண்டிப்பாக நாச்சியரோட உசுருக்கு ஆபத்தாக தான் முடியும். எப்படி நடக்க போகுது கார்த்திக் தீபாவுடைய கல்யாணம்? கார்த்திக் தீபாவுடைய கல்யாண ஏற்பாடுகள் ஒரு பக்கம் பண்ண போகிறாங்க நாச்சியார். கார்த்திக் கீதா காலத்தில் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி தீபா வந்துடுவாங்களா, இல்லை அப்படின்னா தீபா யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிளேஸில் இருக்காங்க. அதனால கீதா காலத்திலேயே தன்னுடைய அம்மாவுக்காக தாலியை கட்டிடுவாங்களா? அப்படி கட்டினா என்ன நடக்கும்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாங்க.